இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து பாதிக்கப்பட்ட மேலும் 30 பேருக்கு கார்களை இரவல் தந்த தான்சோங் குழுமம். புத்ரா ஹைட்ஸ் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பயன்பாட்டுக்காக தான்சோங் குழுமம் வாயிலாக சிலாங்கூர் மாநில அரசு இன்று மேலும் 30 கார்களை இரவலாக கொடுத்திருக்கிறது. அவற்றில் 3 வாகனங்கள் ஈவி எனப்படும் மின்சார வாகனங்களாகும். இதையடுத்து இதுவரை மொத்தமாக 140 கார்கள் இரவல் கொடுக்கப்பட்டிருப்பதாக முதலீடு, வாணிபம் மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் எங்ஸிஹான் கூறினார். மேலும் 60 கார்கள் இவ்வாரத்தில் கொடுத்து முடிக்கப்படும் என்றார் அவர். சாதாரண வாகனங்கள் வேண்டுமா அல்லது ஈவி கார்கள் வேண்டுமா என்ற விண்ணப்பத்தின் அடிப்படையில் 1 மாதத்திற்கு அவ்வாகனங்கள் வாடகைக்கு தரப்படுவதாக அவர் சொன்னார். பாதிக்கப்பட்டவர்களின் நிலை அறிந்து வாகனங்களை இரவல் கொடுத்து அனைத்து கார் நிறுவனங்களுக்கும் மாநில அரசு நன்றி கூறுவதாக எங்ஸிஹான் கூறினார். வரிகளுக்கு முன்னதாக ஐபோன்களை வாங்க கடைகளுக்கு திரளும் வாடிக்கையாளர்கள். ட்ரம்ப் நிர்வாகத்தின் பெரிய அளவிலான புதிய வரிகள் குறித்த அச்சுறுத்தல் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்கு விலையை சரிவிற்கு உட்படுத்தியுள்ளது. அதே வேளையில் இது ஒரு குறுகிய கால நன்மையையும் கொண்டு வந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் ஐபோன்களை வாங்க சில்லறை விற்பனை கடைகளுக்கு குவிகின்றனர். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஆப்பிள் இடங்களை சேர்ந்த ஊழியர்கள் வார இறுதியில் வாடிக்கையாளர்களால் நிரம்பி உள்ளதாக கூறினர். வரிகள் விதிக்கப்பட்ட பிறகு விலைகள் திடீரென உயரக்கூடும் என்று பயணீட்டாளர்கள் கவலை தெரிவித்தனர். ஆப்பிள்களின் அதிகம் விற்பனையாகும் மற்றும் முக்கியமான பிரபலமான ஐபோன்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதால் 54 விழுக்காடு வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் அதற்கான விலை உயரக்கூடும் சாத்தியம் உள்ளது. இதன் காரணத்தினால் ஐபோன் தொலைபேசிகளை வாங்கும் மக்களால் தங்கள் கடையில் பெரும் கூட்டம் அதிகரித்துள்ளதாக ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். சென்டாயான் பகுதியில் எரிவாயு குழாயினால் பாதிப்பு இல்லை, அருள்குமார். சென்டையானில் உள்ள ஒரு வீடமைப்பு திட்டம் தனியார் மேம்பாட்டாளருக்கு சொந்தமான தனியார் நிலத்தை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது என்பதால் எரிவாயு குழாய் பாதையை பாதிக்காது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வைரலான சமூக ஊடக பதிவு மூலம் எழுப்பப்பட்ட கவலைகளை மாநில ஊராட்சி மேம்பாடு, வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கான நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் இதனை தெரிவித்தார். நேற்று கேஸ் மலேசியா மற்றும் சிரம்பான் நகராண்மை கழகம் ஆகியவற்றின் குழுவுடன் நடத்தப்பட்ட ஆய்வை தொடர்ந்து அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். கட்டுமான பணிகள் தனியார் சொத்துகளுக்கு மட்டுமே உட்பட்டவை. மேலும் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல் போன்று கேஸ் மலேசியாவின் குழாய் பாதையை ஆக்கிரமிக்கவில்லை, குழாய் பாதை சாலைக்கு இணையாக உள்ளது என்று பொதுப்பணித்துறை சாலை இருப்புக்குள் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த மேம்பாட்டாளர் கேஸ் மலேசியாவிற்கு முன்பே விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்றுள்ளதால் இதில் இந்த பிரச்சனையும் இல்லை என லாமன் சென்டையானில் உள்ள வீடமைப்பு திட்டத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவலை வெளியிட்டார். அதிகரிக்கும் பதற்றம். சீனா மீது கூடுதலாக 50% வரியை விதித்த ட்ரம்ப். அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 34 விழுக்காடு வரியை அறிவித்த 48 மணி நேரங்களில் பதிலடி வரியாக கூடுதலாக 50 விழுக்காட்டை அறிவித்து அதிரடி காட்டியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதையடுத்து சீனா அனைத்து பொருட்களுக்குமான அமெரிக்காவின் வரி விகிதம் வரலாறு காணாத அளவுக்கு 84 விழுக்காட்டை எட்டியுள்ளது. உலக நாடுகளுக்கான குறைந்தபட்ச வரியான 10 விழுக்காட்டையும் இதில் சேர்த்தால் மொத்தம் 94 விழுக்காடாகும். அமெரிக்காவுக்கு பதிலடியாக விதித்த 34 விழுக்காட்டு வரியை 24 மணி நேரங்களுக்குள் பெய்ஜிங் திரும்ப பெற வேண்டும். இல்லையென்றால் அடுத்த அந்த 94 விழுக்காட்டு மொத்த வரி பாயும் என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். கூடுதலாக வரி விதிப்பின் மூலம் காலமாக அமெரிக்காவை வஞ்சித்துவிட்டு இப்போது மீண்டும் அதனை உயர்த்தினால் நாங்களும் வேலையை காட்டுவோம் என கடும் சினத்துடன் அவர் சொன்னார். புதிய வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த சீனாவுக்கு இனியும் கரிசனம் இல்லை, அனைத்தும் நிறுத்தப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் ட்ரம்பின் அடுத்தடுத்த அதிரடிகளால் அமெரிக்க பங்குச்சந்தை ஆட்டம் கண்டது. சமூக ஊடகத்தில் 3R நிந்தனை பதிவு. அரசியல் பிரபலம் உள்ளிட்ட 2 மீது விசாரணை. சமூக ஊடகங்களில் 3R எனப்படும் இன, மதம், ஆட்சியாளர்கள் தொடர்பான நிந்தனை பதிவுகளை வெளியிட்டதன் பேரில் 2 எதிராக 4 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. மலேசிய தொடர்பு பலூடக ஆணையமான MCMC அதனை உறுதிப்படுத்தியது. அந்த 2 ஒருவர் அரசியல் பிரபலமாவார். பேராக் மாநில கீதம், பெட்ரனஸ் மற்றும் கேஸ் மலேசியா வாயிலாக
மலாய்க்காரர்களின் பொருளாதார ஆதிக்கம், கோலாலம்பூர் கோபுரத்தின் கையகப்படுத்துதல் என இன உணர்ச்சியை தூண்டும் வகையில் அவர் பதிவிட்டிருந்தார். இருவரின் வாக்குமூலங்களும் சைபர் ஜெயா எம்சிஎம்சி தலைமையகத்தில் பதிவு செய்யப்பட்டன. ஒருவரின் கைபேசியும் சிம் அட்டையும் தடயவியல் பரிசோதனைக்காக கைப்பற்றப்பட்ட வேளை இன்னொருவரின் கைபேசியை வேறொரு புகார் தொடர்பில் ஏற்கனவே போலீஸ் பறிமுதல் செய்துவிட்டது. திருத்தப்பட்ட 1998ஆம் ஆண்டு தொடர்பு பலுடக சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். பூச்சோங் பிரிமாவில் குறைந்த விலையில் சேவை வழங்கி வந்த போலி பல் மருத்துவர் சிக்கினார். போலீசாரும் சுகாதார அதிகாரிகளும் ஆள்மாறாட்டம் செய்து மேற்கொண்ட சோதனையில் ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் போலி பெண் மருத்துவர் ஒருவர் கையும் களவுமாக பிடிபட்டார். தாமான் பூச்சோங் பிரிமாவில் ஒரு கடையில் நீண்ட காலமாகவே 20 வயது மதிக்கத்தக்க அந்த உள்ளூர் பெண் தன்னை நாடி வரும் நோயாளிகளுக்கு பல் மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். அவர்களின் அதிகாரிகளின் கண்ணில் மண்ணை தூவும் நோக்கில் தனது கடையை உடலில் துளையிட்டு தோடு வளையம் போன்ற அணிகலன்களை மாட்டும் சேவை மற்றும் கண்ணிமை நீட்டிப்பு சேவை என பதிவு செய்துள்ளார். ஆனால் உள்ளே நடப்பதோ சட்டவிரோத பல் மருத்துவ சேவை. 2018 பல் மருத்துவ சட்டத்தின் கீழ் முறையாக பதிவு பெறாமல் பல் மருத்துவம் நடப்பதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அதிகாரிகள் உள்ளே நுழைந்த போது அப்பெண் ஒரு பெண் நோயாளிக்கு மும்முரமாக பல் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. யூசுப் ராவுத்தர் வழக்கு காரில் போலி துப்பாக்கியும் போதைப் பொருளும் இருந்ததாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாட்சியம். ரத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் உதவி ஆராய்ச்சியாளருமான முகமது யூசுப் ராவுத்தர் மீது போதைப் பொருள் மற்றும் போலி சுடும் ஆயுதம் வழக்கு விசாரணை நேற்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியது. அரசு தரப்பின் முதல் சாட்சியாக கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் வான் முகமது வான் அலி சாட்சியம் அளித்தார். அவரது தனது வாக்குமூலத்தில் 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில் செனடா கியாரா அடுக்குமாடி வீட்டருகே சந்தேகத்திற்குரிய வகையில் ராவுத்தரை கண்டதாக கூறினார். அவரின் கார் அருகே சென்று அறிமுகப்படுத்திக் கொண்டு விட்டு பரிசோதித்ததில் 2 போலி கைத்துப்பாக்கிகள் அடங்கிய கருப்பு பையும் 305 கிராம் எடையிலான போதைப்பொருள் பொட்டலமும் கைப்பற்றப்பட்டன. கருப்பு பை முன்னிருக்கை பயணி அமரும் இடத்தின் கீழும் போதைப்பொருள் பின்னிருக்கையின் கீழும் கண்டெடுக்கப்பட்டன. வர்த்தகத்தில் இழப்பு ஏற்பட்டாலும் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். வர்த்தகத்தை நடத்தும் தனிநபர்கள் இழப்புகளை சந்தித்தாலும் தங்களது வருமான அறிக்கையை உள்நாட்டு வருமான வரி வாரியத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துபவர்களில் பலர் இழப்புகளை சந்தித்தால் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இருப்பினும் அது தவறான கருத்து என கோலாலம்பூர் உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் துணை தலைமை இயக்குநர் சயித் முகமது ஷுக்ரி தெரிவித்தார். வர்த்தகத்தில் இழப்பு என்பது வழக்கமான ஒன்றாகும். லாபம் அல்லது இழப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் வருமான அறிக்கையை அவசியம் சமர்ப்பிக்க வேண்டும். வர்த்தகம் நஷ்டமாக இருந்தால் வருமான வரி விதிக்கப்படாது என்பதால் கவலைப்படாமல் அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் கூறினார். தொழில் நடத்தும் தனிநபர்களுக்கு சம்பளம் போன்ற பிற வருமானம் இருந்தால் ஒருங்கிணைந்த வருமானம் ஃபாரம் B-யில் கணக்கிடப்படும். இது தொழில் நடத்தும் தனிநபருக்கான வருமான வரி ஃபாரமாகும். எனவே தொழில் நடத்துவோருக்கு வரி விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது என்று அவர் கூறினார். ஈப்போவில் பேஸ்பால் மட்டை சமுராய் வாளுடன் கலவரத்தில் இறங்கிய கும்பல் 9 பேர் கைது. பேராக் ஈப்போ ஜலபாங்கில் பேஸ்பால் மட்டை, பாராங், சமுராய் வாள், கத்தி, ஹெல்மெட் சகிதமாக கலவரத்தில் இறங்கிய 9 பேர் கைதாகியுள்ளனர். 19 முதல் 41 வயதிலான சந்தேக நபர்கள் வெவ்வேறு இடங்களில் கைதானதாக இப்போ போலீஸ் தலைவர் அபங் ஜைனல் அபிதிங் அபங் அகமது தெரிவித்தார். அவர்களில் 2 பழைய குற்றப்பதிவுகளை கொண்டிருந்தனர். 4 போதைப் பொருள் உட்கொண்டிருந்தனர். ஒரு ஆடம்பர கார், ஒரு கோல்ஃப் கிளப் ஆகியவற்றையும் போலீஸ் பறிமுதல் செய்தது. சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் தொடர்பில் எழுந்த கருத்து வேறுபாடே அச்சண்டைக்கு காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. கலவரத்தில் 6 காயமடைந்து வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது.